அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனாவையும் வணங்குகிறேன். இது நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. டாக்டர் ஐயாவும் அவர் மகனும் இப்ப கொஞ்ச நாளா கொந்தளிக்கிறாங்க. அவர் மகன் படிச்சவருன்னு சொல்றாரு, ஆனா பேசுறாரு 14 டிஜிபி இருக்காங்க, 41 ஐஜி இருக்காங்க, 10 டிஐஜி இருக்காங்க, ஒரு வன்னியர் தான் இருக்காரு. இதெல்லாம் ஐபிஎஸ் கேடருங்க. ஆனா நீங்க எதை பற்றி பேசுறீங்க? 20% இடஒதுக்கீடுல டிஎஸ்பி வரைக்கும் தான் வர முடியும். ஐபிஎஸ் கேடர்ல நீங்க வன்னியருக்குள்ள அந்த அறக்கட்டளை எடுத்துக்கிட்டு சொந்தமா சாப்பிட்டு பிடிங்கிட்டீங்க. அந்த மக்களை எங்க கவனிச்சீங்க? இப்படித்தான் எம்ஜிஆர் பில்ல தூண்டி விட்டு 21 பேரை கொன்னீங்க. ஜெயலலிதா பில்ல இப்படித்தான் அவங்க அப்பா தூண்டி விட்டாரு. ஜெயலலிதா தூக்கி உள்ள வச்சிச்சு, கைது பண்ணி பாருந்தீங்க. அப்புறம் உங்க அம்மா போய் தோட்டத்துல கெஞ்சி வாங்கிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க, படிச்சவங்க மாதிரி பேசுங்க. அண்ட அதிரும் அது உதிரும், எதுவுமே நடக்காது. வன்னிய இளைஞர்களை திசை திருப்பாதீங்க, அவங்களை பலிகடா ஆக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.